பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு டெய்லி டோஸ் ஆஃப் டிவைன் சேனல்ல ஏசாயா 18ஆம் அதிகாரம் வாசிக்க போகிறோம். இந்த அதிகாரத்தின் முக்கிய செய்தி கூஷ் நாட்டிற்கு, அதாவது இப்போதைய சூடான் மற்றும் எத்தியோப்பியா நாட்டிற்கு எதிராக கூறப்பட்ட தீர்க்க தரிசனமாகும். நைல் நதியில் படகுகளில் செல்லும் கூஷ் நாட்டு தூதர்களை ஏசாயா விவரிக்கிறார். அசீரியாவிற்கு எதிராக கூட்டணி வைக்க யூதா மக்கள் கூஷ் நாட்டை அணுகியதை இது குறிப்பதோடு, மனித கூட்டணியை நம்பாமல் கடவுளின் வல்லமையையும் அவருடைய சரியான நேரத்தையும் நம்பியிருக்குமாறும் யூதா மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறார். சில நேரங்களில் தேவன் அமைதியாக இருப்பது போல தோன்றலாம், ஆனால் அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். சரியான நேரத்தில் அவர் தமது திட்டத்தை நிறைவேற்றுகிறார். தேவனுடைய நேரம் எப்போதும் சரியானது என்பதை இந்த அதிகாரம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இப்போது ஏசாயா 18ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, உம்முடைய வேதத்திலுள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் இருதயத்தின் கண்களை திறந்தருளும் சுவாமி. ஆமேன். ஏசாயா 18ஆம் அதிகாரம். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலே நிழலிடும் செட்டைகளுடையதும், கடல் வழியாய் தண்ணீர்களின் மேல் நாணல் படவுகளிலே ஸ்தானாபதிகளை அனுப்புகிறதுமான தேசத்துக்கு ஐயோ! வேகமான தூதர்களே, நெடுந்தூரமாய் பரவியிருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும், துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும், அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும், நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியண்டைக்கு போங்கள். பூச்சக்கரத்தில் வாசமாயிருக்கிறவர்களும் தேசத்து குடிகளுமாகிய நீங்கள் எல்லாரும் மலைகளின் மேல் கொடியேற்றப்படும் போது பாருங்கள், எக்காலம் ஊதப்படும் போது கேளுங்கள். நான் அமர்ந்திருந்து பயிரின் மேல் காயும் காந்தியுள்ள வெயிலை போலவும், அறுப்பு காலத்து உஷ்ணத்தில் உண்டாகும் பனி மேகத்தை போலவும் என் வாசஸ்தலத்திலிருந்து கண்ணோக்குவேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். திராட்சை செடிகள் அறுப்புக்கு முன்னே பூ பூத்து முற்றி காய்க்கிற காய்கள் பிஞ்சாயிருக்கும் போதே அவர் அரிவாள்களினாலே கப்பு கவர்களை அறுத்து கொடிகளை அரிந்து அகற்றி போடுவார். அவைகள் ஏகமாய் மலைகளின் பட்சிகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கும் விடப்படும். பட்சிகள் அதின் மேல் கோடை காலத்திலும், காட்டு மிருகங்களெல்லாம் அதின் மேல் மாரி காலத்திலும் தங்கும். அக்காலத்திலே நெடுந்தூரமாய் பரவி இருக்கிறதும் சிரைக்கப்பட்டதும், துவக்க முதல் இதுவரைக்கும் கெடியாயிருந்ததும், அளவிடப்பட்டதும் மிதிக்கப்பட்டதும், நதிகள் பாழாக்குகிறதுமான ஜாதியானது சேனைகளின் கர்த்தரின் நாமம் தங்கும் ஸ்தலமாகிய சீயோன் மலையில் சேனைகளின் கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்படும். தேவன் அமைதியாக இருப்பது போல தோன்றும் நேரங்களிலும் நான் அவரை நம்புகிறேனா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான காலை வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி ஏசப்பா. இன்றைக்கும் நாங்கள் வாசிக்க கேட்டபடி உம்முடைய நேரத்திற்கும் சித்தத்திற்கும் காத்திருக்கும் பொறுமையை எங்களுக்கு தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் செயல்படுகிறீர் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் அடுத்த நாள் வேத வாசிப்பில் சந்திப்போம். God bless you.